Hello guys, welcome on to this channel. நீங்க 12th standard, especially this video is for you. Okay, so இந்த letter writing என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு இதை அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்ட் 5 மார்க் ஆர் 6 மார்க் கொஷனில் இருக்கும். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் வீடியோ இஸ் அபவுட் எப்படி எழுதலாம் அண்ட் எந்த பாயிண்ட்ஸஸ் நோட் பண்ணுவாங்க அண்ட் எந்த பாயிண்ட்ஸஸ் எவ்வளோ ஷார்ட் அண்ட் நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்னு போகும்பொழுது அது லேட்டராக உங்களுக்கு வரலாம். அண்ட் மிக முக்கியம் எப்படியும் இதை அட்டன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் பழைய காலத்தில் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணது தான் இந்த மெயில் அப்படின்னு சொல்கிற இந்த லெட்டர் ரைட்டிங். ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங் இப்போலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. இமெயில் அப்படின்னு சொல்கிற எலக்ட்ரானிக் மெயில் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் எனக்கு லெட்டர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட்லேருந்து தான் ஏதாவது ஒரு பேன் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர்ஸ் வரலாம், ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி வர்றது தான் மோஸ்ட்லி லெட்டர் இருக்கும். அதாவது ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாமே மோஸ்ட்லி இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகளும் கம்மி தான். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் த லெட்டர்ஸ் சொல்லும்போது ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ ஃபார்மல் அப்படின்னாலே நீங்கள் ஃபார்மேட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்மல்னாலே நான் ஃபார்மேட்டாக எழுதணும். இந்த ஃபார்மல் லெட்டர் மோஸ்ட்லி எப்படி எழுதுவோம் அப்படின்னா, யாருக்காவது நம்மளுக்கு தெரியாதவங்க அண்ட் மோஸ்ட்லி அவங்கள இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டோம், ஆனால் அவங்கள்ட்டேருந்து நம்மளுக்கு ஒரு தேவை, அதை பூர்த்தி செய்கிறதுக்காக நம்ம எழுதுகிற லெட்டர். ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா எப்படி இருக்கீங்க, பாட்டி எப்படி இருக்கீங்க, உங்களோட நான் இந்த ஹாலிடேஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணேன், அதுவே அங்கிள் நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த வாட்ச், எனக்கு சென்ட் பண்ண வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க அண்ட் அவங்க கூட நீங்கள் ஜாலியாக பேசுகிற மாதிரி இருக்கிறது இன்ஃபார்மல் லெட்டர். அதுக்கு ஃபார்மேட் தேவையில்லை. அண்ட் ஃபார்மேட் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ ஃபார்மல் லெட்டரில் மோஸ்ட்லி உங்களுக்கு எதிர்பார்க்குறது ஃப்ரம் அண்ட் டூ அண்ட் சைடில் இங்கே டேட் வரும் அண்ட் ஃப்ரம் எழுதணும் அண்ட் ஃப்ரம் அட்ரஸ் எழுதணும் அண்ட் டூ அட்ரஸ் எழுதணும். அண்ட் ஆல்சோ உங்களை க்ரீட் பண்ணுற மாதிரி ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் அப்படின்ட்டு நீங்கள் எழுதலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இங்கே சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர் எழுதணும். அதுக்கடுத்து உங்களுடைய சப்ஜெக்ட் ஒரு பாக்ஸில் எழுதிட்டு அந்த சப்ஜெக்ட் எங்கேருந்து எழுதணும்னா கொஷன்லேருந்து நீங்கள் பிக் அவுட் பண்ணி எழுதலாம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸஸ் உங்களுக்கு என்ன தேவை அவர்கிட்ட அண்ட் இதை நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அட் லாஸ்ட் நீங்கள் தேங்கிங் யூ அப்படின்ட்டு ஒரு க்ரீட்டிங் பண்ணிடுறீங்க. அதுக்கடுத்து யுவர்ஸ் ட்ரூலி, யுவர்ஸ் சின்சியர்லி, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்ட்டு நம்பகரமான உங்கள் நம்பகரமான அந்த மாதிரி நீங்கள் எழுதுறது. அண்ட் அட் ஆல்சோ அட் லாஸ்ட் நீங்கள் அட்ரஸ் வந்து எழுதணும். அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் டியர் கிராண்ட்மா அண்ட் டியர் ராஜா, என் ஃப்ரெண்டு வந்து இது பண்ணுறான், அதாவது ஜெயிச்சிட்டான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி நீ வந்துட்டு உன்னோட ஹார்ட் ஒர்க்கு உனக்கு வந்து மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது. இங்கே டேட் இருக்கும் அண்ட் இங்கே டியர் ராஜா அப்படின்ட்டு இங்கே உங்களுடைய லெட்டரை எழுதுறீங்க. அண்ட் கடைசி தேங்க்யூ அப்படிங்கிறதான் எழுத வேண்டாம். அண்ட் யுவர்ஸ் லவ்விங்லி அப்படின்ட்டு நீங்கள் யுவர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். அண்ட் உங்களுடைய நேம் அட் லாஸ்ட் உங்களுக்கான அட்ரஸ் வந்து என்வெலப் நீங்கள் எழுதணும். ஸோ இங்கே ப்ரொஃபஷனல் லெட்டர் அப்படின்னு சொல்கிறது ஃபார்மல் லெட்டர். இந்த ஃபார்மல் லெட்டரில் மோஸ்ட்லி நீங்கள் சார் அந்த மாதிரி தான் போடணுமே தவிர டியர் அப்படிங்கிறத ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்டை பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது. அண்ட் க்ரீட்டிங்ஸ்லாம் பண்ணக்கூடாது. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்கவே கூடாது. அண்டு ஹாய் தேர், குட் மார்னிங் இதெல்லாமே ரொம்ப யூஸ் பண்ண வேண்டிய அவாய்ட் பண்ணுற லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ ஹியர் த பாடி வச்சு நான் சொல்கிறேன். இது வந்து எந்த லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் லெட்டர். இது ஃபார்மல் லெட்டர் இல்லை, இன்ஃபார்மல் லெட்டர். இந்த லெட்டர் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அண்ட் டியர் சொல்லியிருக்காங்க அண்ட் டேட் எழுதியிருக்காங்க, க்ரீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாடி ஆஃப் த லெட்டர் ரொம்ப ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது யுவர்ஸ் லவ்விங்லி அப்படின்ட்டு எழுதலாம். அண்ட் யுவர்ஸ் லவ்விங்லி அப்படின்ட்டு எழுதுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவங்களுடைய நேம். ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் இருக்கும். அண்ட் ஃபார்மல் லெட்டர்ஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளிகேஷன். ஜாப் அப்ளிகேஷனில் நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும். அண்ட் சேல்ஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொருள் நாங்கள் விற்கிறோம், இந்த பொருள் நீங்கள் வாங்குறீங்களா அப்படின்ட்டு அனுப்புறது. அண்ட் பிஸ்னஸ் ஒரு கவர்மெண்ட் லெட்டர். கவர்மெண்ட்லேருந்து உங்களோட ஆதாரோடைய டேட் வந்து முடிஞ்சிச்சு அந்த மாதிரி அனுப்புனாங்க அப்படின்னா, அதுக்கடுத்து நீங்கள் டேக்ஸ் கட்டலை அப்படின்னா அவங்க கொடுக்குற லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்வர்டிங் லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்கள் கடையிலேருந்து மிக்ஸி வாங்கினேன், பட் அந்த மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்ட்டு டெக்னிக்கல் ரிப்போர்ட் கொடுக்குறது. அண்ட் கிரெடிட் லெட்டர் அப்படின்னு சொல்லும்போது பணம் நீங்கள் தரணும், இல்லை நாங்கள் பணம் கொடுக்குறேன் அண்ட் பணம் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி லெட்டர்ஸ். அண்ட் சோஷியல் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் ரொம்ப ஃப்ரூட் வெண்டர்ஸாக உட்காந்துருக்காங்க, அதனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எங்களால் பார்க் பண்ண முடியல, அண்ட் பார்க்கிங் ரொம்ப பிரச்சனை ரொம்ப இருக்குது. அண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் ரொம்ப
ஸ்கூல் கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூல் கிட்ட ரொம்ப ஹாரன் சத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள். அண்ட் ஆல்சோ பேங்கிங் லெட்டர், உங்களோட பேங்க்கில் நான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணவா, இந்த மாதிரி எழுதுறது எல்லாமே ஃபார்மல் லெட்டர்ஸாக இருக்கும். இந்த ஃபார்மல் லெட்டர்ஸில் ஃப்ரம் அட்ரஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் டேட் வந்து நீங்கள் எங்கே எழுதணும், அண்ட் சென்டர் அட்ரஸ் அண்ட் ரிசீவர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுது டூ, அண்ட் ரெஸ்பெக்டட் சார் ஓ மேடம், அண்ட் சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ பாடி ஆஃப் த லெட்டர். பாடி ஆஃப் த லெட்டரில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன். ஸோ என்ன விஷயம், என்னுடைய பேர் என்ன, நான் உங்களை எதுக்காக அணுகிறேன், அண்ட் மெயின் கண்டென்ட், எனக்கு இந்த தேவை உங்கள்கிட்ட தான் கிடைக்கும், அந்த மாதிரி எழுதிரு. கன்க்ளூஷன், நீங்கள் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தேங்க்யூ அப்படின்ட்டு கடைசி எழுதுறோம். அண்ட் இந்த யூஎஸ் ஸ்ட்ரெயிட் அதை நீங்கள் இங்கே எழுதுங்க காம்ப்ளிமெண்ட்டுக்காக. அண்ட் ஆல்சோ கடைசி டூ அட்ரஸ் வந்து இதில்ப்பா எழுதிடுங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டருக்கான மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு. ஸோ இது ஃபார்மல் லெட்டர், இங்கே டேட் எழுதுறீங்க, அண்ட் இங்கே ஃப்ரம் அட்ரஸ் எழுதுறீங்க, அண்ட் இங்கே டூ அட்ரஸ் எழுதுறீங்க, அண்ட் ரெஸ்பெக்ட் சார் ஓ மேடம். இட் மே பி அப்ரோப்ரியேட் டு ஸ்டார்ட் வித் ரெஃபரன்ஸ் லைன், ஏதாவது எழுதுறது, உங்களுடைய பேர் சொல்கிறது, ஐ எம் கார்த்திகேயன் அந்த மாதிரி எழுதுறது. டு நாட் யூஸ் கான்ட்ராக்ட் ஃபார்ம்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஆப்போசிட்டாக எழுத வேண்டாம், எல்லாமே ஃபுல் லைனாகவே எழுத பாருங்கள். ஸோ விட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதக்கூடாது. அண்ட் யூஸ் ஃபார்மல் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷை யூஸ் பண்ணுங்கள். ஸ்லாங்லாம் இருக்கவே கூடாது. கீப் சென்டென்ஸ் ப்ரிசைஸ் அண்ட் கெட் ஸ்ட்ரெயிட் இன் டு தி பாயிண்ட். ஸோ கரெக்டாக அந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதிடுங்க, எனக்கு இதுதான் தேவைன்னு பட்டுன்னு எழுதிடுங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபோக்கஸ்ட், இஃப் கம்ப்ளைனிங் பி பொலைட் அண்ட் யூஸ் இன்டெலிஜென்ட் வெக்காபுலரி. ஸோ ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பற்றி எழுதுறீங்கன்னா நம்ம உண்மையாகவும் அண்ட் எந்தெந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணுமோ அந்தந்த வார்த்தைகளை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ அப்படிங்கிறத தேங்கிங் யூன்னு எழுதிட்டு யூஎஸ் ஃபெய்த்லி, யூஎஸ் சின்சியர்லி அப்படின்னு எழுதிட்டு அட்ரஸ் வந்து ரெண்டுமே முக்கியம். ஃபார்மல் லெட்டருக்கும் முக்கியம், இன்ஃபார்மல் லெட்டருக்கும். ஸோ இன்ஃபார்மல் லெட்டரில் மோஸ்ட்லி சென்டர் அட்ரஸ் மோஸ்ட்லி வேண்டாம். அண்ட் டேட் எழுதுங்க. அண்ட் டியர் ராஜா அப்படின்ட்டு யூ மே ஹாவ் மோர் தென் 2 பேராகிராஃப்ஸ்க்கு மேலே எழுத வேண்டியதாக இருக்கும். டிபெண்டிங் ஆன் ஹூ த ரெசிப்டன்ட், யாருக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. இட் இஸ் ஜென்ரலி அக்செப்டட் தட் இன் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ் கேன் பி யூஸ்ட். இதில் ஏதாவது ஒரு விஷயங்களை ஆப்போசிட்டாக எழுதலாம். கேன் ஐ இன்ஸ்டெட் ஆஃப் கேனாட் யூஸ் பண்ணலாம். ஹேவன்ட் இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். யூ மே ஆல்சோ யூஸ் அ மோர் கோலிக்வல் லெட்டர் ரிஜிஸ்டர் சேனல், இதெல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லை. பஞ்சுவேஷன் கேன் பி லெஸ் ஃபார்மல். பஞ்சுவேஷன் மார்க்ஸ்னால் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பஞ்சுவேஷன் மார்க்னால் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு இது எல்லாமே. ஸோ இப்போ ஃப்ரெண்ட் லெட்டர் அப்படின்ட்டு இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டியர் என்னோடய ஃப்ரெண்டுக்கு எழுதுறேன் அண்ட் டேட் எழுதுறேன். வாட் யூ வாண்ட் டு டூ ஆன் த நெக்ஸ்ட் சம்மர் வெக்கேஷனில் நீ என்ன பண்ண போகிறேன், நான் இது பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம 2 பேரும் இதை சேர்ந்து நம்ம மீட் பண்ணலாமா, அண்ட் கடைசியாக நம்ம என்றைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் எழுதுங்க. இங்கே சின்சியர்லினா வேண்டாம், லவ்விங்லி யுவர் ட்ரூ ஃப்ரெண்ட் இந்த மாதிரி நீங்கள் எழுதுறதை பொறுத்து இருக்குது. அண்ட் நவ் வி கேம் இன் டு த வாட்ஸ்அப் பர்போஸ் அப்படின்ட்டு. இதோடைய பர்போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பை காமிக்கிறதா இருக்கலாம், அண்ட் உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதா இருக்கலாம். அண்ட் நன்றி, நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்கும் நீங்கள் வந்துடுங்க இன்ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெஸ்பாண்டிங் டு த லெட்டரும் இருக்குது. உங்கள் சித்தப்பா ஆல்ரெடி உங்களுக்கு லெட்டர் எழுதிட்டாரு. அந்த லெட்டர் மூலிமா அவர் ஷேர் பண்ண விஷயத்த சரி நான் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன் அந்த மாதிரி எழுதுறது. ஸோ ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ ஃபுல் சென்டென்சஸ் இருக்கணும். அண்ட் கிராமர் அண்ட் வெக்காபுலரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நோ கான்ட்ராக்ஷன்ஸ், நோ இடியம்ஸ், நோ ஃப்ரேசல் வெர்ப்ஸ் அண்ட் நோ அப்ரிவேஷன், நோ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ். அண்ட் இங்கே இன்ஃபார்மல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட் சென்டென்ஸ் இருந்தால் போதும். லேக் ஆஃப் ஃபார்மல் கிராமர் அண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம், அண்ட் இடியம்ஸ் இருக்கலாம், ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கலாம், அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்கலாம், அப்ரிவேஷன்ஸ் இருக்கலாம், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ் இஸ் ஆல்சோ available. So formal letter versus informal letter. A letter written in specific format, ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் தான் எழுதணும். அண்ட் ஃபார்மல் லாங்குவேஜ் ஃபார் அஃபிஷியல் யூஸுக்காக. அண்ட் லெட்டர் ரிட்டன் டு தி ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிஸ்க்கு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குன்னு எழுதுறது. இட் யூஸஸ் ஃபார்மல் லாங்குவேஜ். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜில் நீங்கள் எழுதணும். அதாவது லாங்குவேஜ்னால் மொழி பற்றி சொல்லலை, நீட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் இன்ஃபார்மல் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லாங்குவேஜஸ் உள்ளே கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிட்டன் ஃபார் பிஸ்னஸ்க்கு ஒரு அஃபிஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபேமிலி பர்பஸ்க்காக. அண்ட் இங்கே பாசிவ் வாய்ஸ், இவரால் பண்ணப்பட்டது, அங்கே இவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ரிட்டன் ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் தான் எழுதணும். அண்ட் இங்கே நோ ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட், இதுக்குன்னு ஃபார்மேட் இல்லை. ரெக்வயர்ஸ் ஹெட்டிங்கும் டைட்டிலும் முக்கியம். இங்கே ஹெட்டிங்கோ டைட்டிலோ ரொம்ப முக்கியம் இல்லை. சல்யூட்டேஷன் ஆஃப் க்ரீட்டிங் இஸ் ரெக்வயர்ட். இங்கே சல்யூட்டேஷன் ஆஃப் க்ரீட்டிங், அதாவது டியர் சார் அந்த மாதிரி, ரெஸ்பெக்டட் சார், யுவர் சின்சியர்லி அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி வேண்டாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி ஒரு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லாஸ்ட், அதாவது இன்ஃபார்மல் லெட்டருக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டியர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் நேம் அல்லது உங்களுடைய நிக் நேம். ஸோ ஜான்,
ஜானி அப்படின்னா ஜான் அப்படின்ட்டு உங்களுடைய நிக் நேம் எழுதுறது, இல்லை ஃபர்ஸ்ட் நேமை எழுதுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு டூ ஹியர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அ லெட்டர். எப்படி ஒரு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ரெஸ்பாண்டிங் த லெட்டர்னு சொல்லும்போது தேங்க்யூ ஃபார் யோர் லாஸ்ட் லெட்டர் அண்ட் நைஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் யோர் லாஸ்ட் லெட்டர், சாரி ஐ ஹவ் நாட் ரிட்டன் ஃபார் அ லாங் டைம் பிகாஸ் நான் ரொம்ப நாளாக என்னால் எழுத நினச்சேன் எழுத முடியலை, ஏன் அப்படின்ட்டு எழுதுறது. சாரி ஃபார் நாட் ரைட்டிங் ஃபார் ஸோ லாங், ரொம்ப நாளாக எழுதாததுக்கு மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி எழுதுறது. அண்ட் தேங்க்யூன்னு சொல்லும்போது ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார், ஐ வெரி மச் அப்ரிஷியேட்டட், ரொம்ப பாராட்டுற மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் எழுதுறது. அப்பாலஜிசிங் அப்படின்னா ஐ எம் வெரி சாரி தட், ப்ளீஸ் forgive me, என்னை மன்னிச்சிடுங்க, ஐ didn't like to apologize about, ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜிஸ், என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த மாதிரி எழுதுறது எல்லாமே அப்பாலஜிஸ்க்கு நீங்கள் எழுதுறது. ஸோ ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப், உங்களுக்கு அவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப்னா ஐ வுட் லைக் யூ டு, இந்த மாதிரி சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் க்ளோஸ் லெட்டர், ஒரு லெட்டரை எப்படி க்ளோஸ் பண்ணலாம்? பெஸ்ட் விஷஸ், இந்த மாதிரி யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட், கைண்டஸ்ட் ரிகார்ட்ஸ், இந்த மாதிரி எழுதி முடிக்கலாம். அண்ட் ஹியர் இந்த மாதிரி லெட்டர், ஃபார்மல் லெட்டரில் டியர் எழுதலாம். மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணாதீங்க, டியர் சார் அதெல்லாமே. ஒரு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஐ ரைட்டிங் டு ஆஸ்க், உங்கள்கிட்ட இதை கேட்கணுக்காக, உங்கள்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணணுக்காக, இது எழுதுறது மூலயமா அண்ட் நீங்கள் இதை எனக்காக பண்ண முடியுமா, அதுக்காக தான் நான் இதை எழுதினேன், இந்த மாதிரி இந்த லெட்டருக்கு உங்களுடைய ரிப்ளைக்காக நான் காத்துட்ருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் எழுதுறது. ஆஸ்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவை அப்படின்னா அது கேட்குறது. ஐ வுட் லைக் டு ரெக்வஸ்ட் இந்த மாதிரி. கம்ப்ளைண்டிங் சொல்லும்போது ஐ எம் ரைட்டிங் டு எக்ஸ்பிரஸ் மை டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறது, உங்களோட ப்ராடக்ட் நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேன் பட் அந்த ப்ராடக்ட் அவ்வளோவா நல்லா இல்லை, அந்த மாதிரி எழுதுறது. தேங்க்யூ ஃபார் யோர் அட்டென்ஷன், உங்களோட அட்டென்ஷனுக்கு ரொம்ப நன்றி அண்ட் நீங்கள் கூடிய சீக்கிரம் எனக்கு அனுப்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி எழுதுறது எல்லாமே ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர். மோஸ்ட்லி உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பல எக்ஸாம்பிள்ஸ் உங்களோட புக்லேயே ஈஸியாக எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.